இந்த வீடியோவில் பகிரப்படும் தகவல்கள் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இது எந்த வகையிலும் பை செல் செய்யும் முதலீட்டு ஆலோசனை கிடையாது. பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது அபாயம் கொண்டது. முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி நிலைமை, முதலீட்டு இலக்கு, அபாயத்தை ஏற்கும் திறன் எனும் விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். தேவையானால் உங்கள் செபி பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்ற பிறகே முடிவு செய்யவும். இந்த வீடியோவில் கூறப்படும் தகவல்களால் ஏற்படும் லாப நஷ்டங்களுக்கு இந்த சேனல் பொறுப்பல்ல. இன்றைக்கு அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எகானமிக் ஜோன் பற்றி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி பல வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள். முந்தரா போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்ற பெயரில் 2007ஆம் ஆண்டு இஷ்யூ பிரைஸ் ₹440 பங்குச்சந்தையில் லிஸ்ட் செய்யப்பட்டது. அந்த காலத்தில் முந்தரா போர்ட் ஐபிஓ இந்தியாவில் மிக அதிகமாக கவனம் பெற்றது. 2012ஆம் ஆண்டு அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்ற பெயர் மாற்றம் பெற்று இப்பொழுது அதானி போர்ட்ஸ் என்ற பெயரில் உள்ளது. அடானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சென்செக்ஸ்ல 1.95% மற்றும் நிஃப்டி 50 0.90% முதல் 1.56% எடையுடன் கூடிய முக்கிய நிறுவனம். இதன் மார்க்கெட் கேப் 3,28 கோடி. இந்நிறுவனம் 2026 செப்டம்பர் வரை மொத்தமாக ₹6,431 கோடி லாபம் ஈட்டியுள்ளது. 2007ஆம் ஆண்டு முந்த்ரா போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஐபிஓ ₹440க்கு லிஸ்ட் செய்யப்பட்டது. 2009ஆம் ஆண்டில் பங்கு மதிப்பு ₹100 குறைந்தது. 2010இல் முக்க மதிப்பு ₹10 முக்க மதிப்பு ₹2 ஸ்பிளிட் நடைபெற்றது. 2012இல் நிறுவனப் பெயர் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக மாற்றப்பட்டது. அப்போது பங்கு விலை 138. 2017இல் பங்கு விலை ₹393 வரை உயர்ந்தது. பின்னர் படிப்படியாக குறைந்து 2020இல் ₹251க்கு வந்தது. இப்போது 2025இல் பங்கு விலை சுமார் 1,500 வரை வர்த்தகமாகிறது. நீங்கள் 2007ஆம் ஆண்டு ₹22,000 முதலீடு செய்திருந்தால், அப்போது ஒரு பங்கு ₹440 என்பதால் உங்களிடம் 50 பங்குகள் இருந்திருக்கும். 2009ஆம் ஆண்டில் பங்கு விலை ₹100 குறைந்தபோது நீங்கள் ₹22,000 ஆவரேஜ் செய்திருந்தால் மொத்தம் 270 பங்குகள் உங்களிடம் இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் முதலீட்டு மதிப்பு ₹27,000 குறைந்திருக்கும். 2010ஆம் ஆண்டு ஸ்பிளிட் நடந்ததால் உங்கள் 270 பங்குகள் 1:5 என மாற்றப்பட்டு மொத்தம் 1,350 பங்குகள் ஆகியிருக்கும். 2012ஆம் ஆண்டில் பங்கு விலை ₹138 இருந்ததால் உங்கள் முதலீட்டின் மதிப்பு ₹1,86,300 உயர்ந்திருக்கும். 2017ஆம் ஆண்டு பங்கு விலை ₹393 ஆனபோது மொத்த மதிப்பு ₹5,30,550 ஆக உயர்ந்தது. 2022ஆம் ஆண்டு பங்கு விலை ₹725 ஆனபோது உங்கள் பங்குகளின் மதிப்பு ₹9,78,750 ஆகியிருக்கும். தற்போது 2025 பங்கு விலை ₹1,500க்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது. இதன்படி உங்கள் மொத்த முதலீட்டு மதிப்பு ₹20,25,000 இருக்கும். 2007 முதல் 2010 வரை அதானி போர்ட்ஸ் பங்கிலிருந்து மொத்தம் ₹2,125 டிவிடெண்ட் கிடைத்திருக்கிறது. அதே 2007 முதல் 2020 வரை கிடைத்த டிவிடெண்ட் ஈல்ட் ₹19,405 உயர்ந்துள்ளது. முக்கியமாக 2007 முதல் 2025 வரை நீங்கள் இந்த பங்கை பிடித்து வைத்திருந்தால் மொத்தமாக ₹57,205 டிவிடெண்ட் கிடைத்திருக்கிறது. அதாவது ஷேர் பிரைஸ் அப்ரிசியேஷனுக்கு கூடுதலாக டிவிடெண்ட் மட்டுமே ₹57,000 வரைக்கும் லாங் டேர்மில் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துள்ளது. 2007இல் அதானி போர்ட்ஸ் பங்கில் நீங்கள் ₹22,000 முதலீடு செய்திருந்தால், அப்போது ஒரு பங்கு ₹440 என்பதால் 50 ஷேர்ஸ் கிடைத்திருக்கும். பிறகு
2009இல் பங்கு விலை 100 ரூபாயாக குறைந்தபோது மீண்டும் 22,000 ரூபாய் ஆவரேஜ் செய்திருந்தால் மொத்தம் 270 பங்குகள் உங்கள் வசத்தில் இருக்கும். 2010இல் மூக மதிப்பு 10 ரூபாய் இருந்து 2 ரூபாயாக ஸ்பிளிட் ஆனதால் அந்த 270 பங்குகள் 1350 பங்குகளாக மாற்றப்படும். இப்போது 2025இல் அதானி போர்ட்ஸ் பங்கு விலை சுமார் 1500 ரூபாய்க்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது. அதனால் உங்கள் ஒரு 1350 ஷேர்ஸின் மொத்த மதிப்பு 20,25,000 ரூபாய். ஒரு நல்ல நிறுவனத்தில் நீண்ட கால முதலீடு செய்தால், சந்தை சரிவில் ஆவரேஜ் செய்து அப்படியே பிடித்து வைத்திருந்தால், ஸ்பிளிட், எக்ஸ்பான்ஷன், பிசினஸ் growth அனைத்தும் சேர்ந்து ஒரு சிறிய 44,000 ரூபாய் முதலீட்டை சுமார் 46 மடங்கு உயர்ந்து பல லட்சங்களை கொடுக்கும் என்பதின் உதாரணமே இந்த நிறுவனம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் பல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.